எந்த புல்லட் வாங்கினா கெத்துன்னு கேட்குறேன். 60 70 ஸோ அந்த ரேஞ்சில் வாங்கினா என்ன ரேட் வரும்? 4 வண்டி சேல்ஸுக்கு இருக்காமா. அந்த 4 வண்டி வந்துட்டு என்னென்ன வண்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது என்ன ப்ரைஸ், என்ன ரேட்டு கொடுப்பாரு, அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கேட்போம். இப்போ இது டீசல் வண்டி, கம்பன் டீசல். இது டீசல் வண்டி. கம்பன் இது 95 மாடல் வண்டி. ஸ்டார்ட் பண்ணி கேட்டுக்கோ. எங்க வீட்டுல காரை அவங்க வாங்கிட்டு புல்லட் வந்து அப்ப வந்து மிலிட்டரி கேம்ப் கேண்டீன் அவங்க ஓட்டிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. மேஜர் ஓட்டிட்டு இருந்த வண்டி அவங்க கிட்ட இருந்து வாங்கின வண்டி. பாத்துட்டீங்களா? 66 வருஷம் ஓல்டு புல்லட், பெட்ரோல் புல்லட். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓட்டி பார்க்கலாமா? ஓகே, புல்லட் கிடைச்சிருச்சு. வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆன் பண்ண கஷ்டங்க. ஆமாங்க, டீசல் கூட மனசு இல்ல. ஒரு டீசல் வண்டி ரீஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு. இந்த வண்டி என்ன ரேட்டுக்கு வாங்கிருப்பாருன்னு கேக்குறீங்க? 17,000. இப்ப கொடுத்த எவ்வளவு போகும்? எங்க ஏரியால பாருங்க, கார் பாருங்க போயிட்டு இருக்கு முன்னாடி. போச்சே பாருங்க. 4 வண்டி சேல்ஸுக்கு இருக்காமா. அந்த 4 வண்டி வந்துட்டு என்னென்ன வண்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது என்ன ப்ரைஸ், என்ன ரேட்டு கொடுப்பாரு, அது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கேட்போம். இது 95 மாடலுங்க. 2030 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. ஓனர் 3ங்க. வண்டியில எந்த வேலையும் கிடையாதுங்க. நல்லா கம்ப்ளீட் நல்லா இருக்கும். ஃபுல் கண்டிஷன் இருக்கு. ஆனா பார்ட்டி 1,55,000 ரூபா கேட்கறாரு. 1,50,000. ஆமாங்க. பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளோனா கொடுப்பீங்க? 1,50 ஃபைனலா கொடுத்துடலாம். 1,50. ஆமாங்க. இது பெட்ரோல். இது பெட்ரோல். ஆமாங்க. இன்ஜினுக்கு இது எல்லாமே தெளிவா இருக்கு. இன்ஜின் வேலையெல்லாம் செஞ்சிருக்குதுங்க. எடுத்தா ஓட்டலாம். எடுத்தா எந்த இதுவும் இல்லாம ஓட்டிட்டு இருக்கலாங்க. இது கம்பன் டீசலுங்க, 95 மாடலு. இது வந்து கம்பன் டீசலுங்க. கம்பன் டீசல்னா டீசல் புல்லட் வருதுங்களா, கம்பெனி வண்டி. கவர்மெண்ட் அவங்களே விட்டாங்களே அந்த வண்டிக்குள்ள. ஆமாங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் எண்டாஸ் போடுறதுங்க. இது வந்து கம்பெனில இருந்து வரும்போது டீசலோட வருங்க. எண்டாஸ்னா அது என்ன? டீசல் இன்ஜின் ஏத்துறங்களா, தண்ணிக்கு வந்த இன்ஜினை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி இப்போ பெட்ரோல் வண்டி தண்ணிக்கு வந்ததுன்னா புரியல. எப்படி தோட்டத்துல பம்புக்கெல்லாம் வருது பாருங்க இன்ஜினு, அதையத்தான் நம்ம பைக்ல எடுத்து மாட்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இன்ஜின் தான் இப்ப பைக்ல எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இதுக்குன்னு புல்லட்டுக்கு தனியா அதைய வந்து இவங்க ஏத்தி. அப்போ இந்த வண்டி தான் ஆர்மிக்கெல்லாம் யூஸ் பண்ணதா? ஆமாங்க ஆமாங்க. பெட்ரோலுக்கெல்லாம் ஆர்மி பெட்ரோல் வண்டி தான் யூஸ் பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே. இப்போ இது டீசல் வண்டி, கம்பன் டீசல். இது டீசல் வண்டி. கம்பன் இது 95 மாடல். வண்டியில எல்லா கண்டிஷனும் இருக்குங்க. 2 டயர், சைட் ஸ்பேட், இன்ஜினு, செல்ஃப் எல்லாமே தெளிவா இருக்குங்க. இது என்ன பிரைஸ்? 1,30,000 கேக்குது. இது 1,30,000. ஆமாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க. வாவ். இது கொடுங்க. வீட்டுல இருக்கிறது 91 மாடலுங்க. 91 புல்லட்டுங்க. பெட்ரோல் புல்லட். ஆமாங்க. அது என்ன பிரைஸ்? கண்டிஷன்ல என்ன கண்டிஷன்ல இருக்கும்? அது வண்டி நல்லா இருக்குங்க. இதே கண்டிஷன்ல இருக்கு. 1,20 கேக்குறாங்க. 1,20 வருதுங்க. 91 மாடல். அது கொண்டு வந்து விட்டு போய்க்கிறேங்க சேல்ஸ்க்காக. சேல்ஸ்க்கு இருக்கு. ஆமா, சேல்ஸ் தாங்க. இன்ஜின் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வேணா கொடுத்துடலாம் அப்படின்ட்டாரு. இது என்ன மாடல்? இது 2 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு கொடுக்கறாரு. இது 82 மாடலா இருக்கு. 82 மாடல். பார்த்தா புதுசு மாதிரி இருக்கு. ஆமாங்க, இப்பத்த சமயத்துல பண்ணிக்கலாம். இந்த சவுண்ட் பார்க்கலாமா? வாக். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பழைய புல்லட் வேணும்னா நீங்க ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணி கொடுப்போங்க. எந்த இயர் வரைக்கும் நம்ம ரெடி வாங்கி கொடுக்கலாம்? எந்த இயர் புல்லட் வரைக்கும்? என்னன்னா இப்போ அவங்க ரொம்ப லோ மாடல் கேட்டாங்கன்னா வண்டி பிடிக்க முடியாதுங்க. அதான் கேட்கறேன். எந்த வருஷம் வரைக்கும் ஈஸியா கிடைக்கும்னு கேட்கறேன். ஈஸியா கிடைக்கும்னா ஒரு 75ல இருந்து ஈஸியா கிடைக்கும். 75. அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் டிமாண்ட் வைங்களா. நான் எப்படி கேட்கறேன்னா எந்த புல்லட் வேணா கெத்துன்னு கேட்கறேன். எல்லாமே கெத்துட்டாங்க. புல்லட்ல எல்லாமே டீசல் பெட்ரோல் எல்லாமே கெத்தா. வண்டி தெளிவா ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்து கெத்துங்க. இப்போ ஓல்டு லேட்டஸ்ட்ல யாரும் பார்க்கறது இல்லைங்க. இப்போ பெட்ரோல் புல்லட் ஓட்டினாங்க செலவு அதிகங்க. டீசல் புல்லட் செலவு ஒவ்வொரு டீசல் தாங்க. டீசல் தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஆமாங்க. ஓகேங்கண்ணா, இவ்வளவு நேரம் எனக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம். சரிங்க. பார்த்துட்டு ஏதாச்சும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க சொல்லுங்க. ஒரு வண்டி அசம்பிள் பண்ணுவீங்களா? ஃபுல்லா ஒரு வண்டி எடுத்து ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுங்க. சரிங்க. ஓகே ஓகே. நன்றிங்க. ஒரு மணி நேரம் டைம் ஒதுக்கி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.
அண்ணா இது என்ன ரேட் வருதுங்க இந்த வண்டி? இது 420. 420ங்க. ஆ, 30, 25. ஆர்சி இப்போ கார்டு வந்துருச்சுல்ல, ஆமாங்க. அதனால இல்லைன்னா ஒரிஜினல் புக் தீர்ந்து போய் அதுக்கப்புறம் பேப்பர் வச்சு ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பேப்பர் போட்டு இது இப்போ வரைக்கும் கரண்ட் இருக்கு. ஆக்சுவலாக மிலிட்டரியில் எடுத்தது இது. ஓகே. இந்த வண்டிக்கு அந்த காலத்தை பிளைமோத் எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுத்தார். என்ன வண்டி? லைமோத். காரு அந்த காருங்களா? கார் கேள்விப்பட்டது. அந்த கார் எங்க வீட்டுல இருந்த காரை அவங்க வாங்கிட்டு புல்லட் வந்து எங்க அப்பா வந்து வாங்கிட்டு இது பெட்ரோல் தான். ஆமாங்க வாங்கும்போது பெட்ரோல் தான் வாங்குனீங்களா? ஆமாங்க. ஒரிஜினல் இன்னைக்கு இன்ஜின் original ஒரிஜினல் எதுவுமே மாத்தல. உங்க அப்பா வாங்கினதுங்க சின்ன வயசுல இருக்கும்போது 61ல. அவங்க அப்பா அப்பாவுக்கு மெட்ராஸ்ல வந்து மிலிட்டரி கேம்ப் கேண்டீன் இருக்குல்ல, அவங்க ஓட்டிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. மேஜர் ஓட்டிட்டு இருந்த வண்டி அவங்க கிட்ட இருந்து வாங்கின வண்டி. ஒரே ஓனர். ஸ்டார்ட் பண்ணி காட்டுறீங்களா? வண்டி வந்து எடுக்கும்போது என்ன ப்ரைஸ்னா வெறும் 3500 ரூபாய்க்கு புது வண்டி எடுத்திருக்காங்க. பாத்துட்டீங்களா? 66 வருஷம் ஓல்டு புல்லட், பெட்ரோல் புல்லட். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓட்டி பார்க்கலாமா? ஓட்டி. ஓகே, புல்லட் கிடச்சிருச்சு. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு மேலேங்களா? ஐஸ் பயங்கரமாக இருக்குது புல்லட்டு. ஹேண்டில் பார்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குப்பா. அந்த லுக் இருக்குல்ல, லுக்கு கம்பீரமாக இருக்குங்க. அறுபது வருஷம் பழைய வண்டிங்க இது. அந்தாண்ட 40 வருஷம் தானே, ஒரு 20 வருஷம் பா. செம்மையா இருக்கு. பாப்பா பாப்பா பாப்பா. பிரேக்கிங்ல பயங்கரமா இருக்கு. வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆன் பண்ண கஷ்டங்க. ஹேண்டில் பண்ணலாம் பயங்கரமாக இருக்குங்க. யூட்டெல்லாம் டக். வாவ். பா போதுங்க, அசால்ட்டாக 80 போதுங்க. ஓஹோ ஓ சச். அதுக்குள்ளதான் போட்டு வைக்கிறேன். பாத்துருங்க. ரொம்ப நேரமா ட்ரை பண்றாங்க.
அது போகவே மாட்டேங்குது ஆக்சுவலாக. இன்னொன்று வருது. அங்கே பாருங்க. பார்த்தீங்களா 4-5 கயிறு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே கயிறு தான் போட்டிருக்காங்க. அதனால் அங்கங்கே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதில் பார்த்தீங்கன்னா 2 கயிறு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கயிறு தான் இருக்குது. இவர் யாருன்னு பார்த்துட்டிங்களா? இவர் ஒரு புல்லட்டோட ஓனர் தான். ஒரு புல்லட்டுக்குலாம் 2 புல்லட்டுக்கு ஓனரு. 2 புல்லட் வச்சிருக்காரு. என்ன புல்லட் நான் சொல்கிறேன். ஸோ இவர் பேர் பார்த்தீங்கன்னா தர்மராஜ் தான். அன்னைக்கு பழைய வீடியோல அவரு தான் இவர். இவர்கிட்டயே பார்த்தீங்கன்னா 2 புல்லட் இதுதான் இவர்கிட்ட கேட்போம். எத்தனை வருஷம் புல்லட் வச்சிருக்கிறாரு, புல்லட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்போம். வணக்கம், என் பேர் தர்மராஜுங்க. நான் வந்து 20 வருஷமா புல்லட் ஓட்டிட்டு பழகிட்டு இருக்கேன். நான் வண்டி கீர் வண்டின்னு ஓட்டி பழகினது புல்லட் தான். ரீசெண்டாக இப்போ வந்து ஒரு வருஷமா பெட்ரோல் இன்ஜின் ஏற்றிருக்கேங்க. டீசல் வண்டி தான். டீசல் இருந்துச்சு. டீசல் தான் புல்லட் எத்தனை வருஷம் ஆகுது? இந்த புல்லட் வாங்கி 20 வருஷம் ஆக போகுதுங்க. 20 வருஷம் ஆகும். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் வாங்கின புல்லட் இது. ஆமாங்க. இது வந்து 78 ஆமாம் 78 மாடலுங்க. பழசே வேணும் தான் எடுத்தாரு. இது 20 வருஷமா நான் ஓடிட்டு இருக்கேன். இப்போ டீசல் இன்ஜின் இறக்கிட்டு பெட்ரோல் இன்ஜின் ஏற்றிருக்கேன். இன்னொரு டீசல் எதுவும் வேலை செஞ்சுட்டீங்க? ஆமாங்க. டீசல் கூட மனசு இல்லை, அதனால ஃபேன்சி நம்பரா வேணும்னு TDO 50ன்ட்டு ஒரு டீசல் வண்டி ரீஸ்டோர் பண்ணிட்டு அது இருக்கேன். என்ன இயர்? அது வந்து 1985ங்க. 85. ஆமாம், 7 HP செல் போடும். அதை எடுத்திருக்கேன். இருந்தாலும் டீசல் ஆசை கூட மாட்டேங்குதுங்க. இந்த வண்டி என்ன ரேட்டுக்கு வாங்கிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? முடிஞ்சா கமெண்ட்ல போட்டு விடுங்க. இப்ப அவர் சொல்லுவாரு என்ன ரேட்டுக்கு வாங்கி. இந்த வண்டி நான் எடுக்கிறப்ப வெறும் 17,000 ரூபாய்க்கு எடுத்தேங்க. 17,000. இப்ப கொடுத்த எவ்வளவு போகும்? இன்னைக்கு வந்து இது 2.25 லட்சத்துக்கு கேட்டாங்க, நான் தரல. 2.25 லட்சம். ஓகேங்க, நான் முடிஞ்சு எண்ட் ஆஃப் த டே புல்லட் ஓட்டியாச்சுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. எங்கள் ஏரியாவில் பாருங்க, கார் பாருங்க போயிட்டுருக்கு முன்னாடி. போச்சு இங்கே பாருங்க, EV வெஹிக்கிள் இங்கே பாருங்க, போர்ச்சே. இப்படி இவ்வளோ க்ளோஸாக போயிட்டுருக்கு பாருங்க காருக்கு முன்னாடி. வா, இவ்வளோ கீழே இருக்குது பாருங்களேன்.